அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியமிக்க அன்பான சகோதர சகோதரிகளே, ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவன் மனது நல்ல மனசு. ஆனால் ஒரு பெரிய குறை இருந்தது. அவன் உடனடியாக கோபப்பட்டு விடுவான். ஒரு நாள் அவன் தன் தந்தையிடம் பேசிக் கொண்டிருந்தான். சிறிய விஷயத்தில் கோபம் வந்து தந்தையிடம் கடுமையாக வார்த்தை கொண்டு பேசிவிட்டான். அந்த வார்த்தையில் கேட்டதும் தந்தை அமைதியாக நின்றார். எதுவும் சொல்லவில்லை. ஆனால் அந்த அமைதி அந்த இளைஞனின் மனதை மிகவும் காயப்படுத்தியது. அடுத்த நாள் காலை தந்தை அவனை வீட்டின் பின்னால் உள்ள ஒரு மரத்தினிடம் அழைத்து சென்றார். அவன் கையில் ஒரு ஆணியையும் சுத்தியையும் கொடுத்து சொன்னார், நீ கோபப்படும் போதெல்லாம் இந்த மரத்தில் ஒரு ஆணியை அடித்து விடு. முதல் நாள் அந்த இளைஞன் பல ஆணிகளை மரத்தில் அடித்தான். நாட்கள் சென்றபோது அவன் நினைத்தான், நான் கோபப்படும் போதெல்லாம் இவ்வளவு ஆணி அடிக்க வேண்டுமா? அதற்கு பதிலாக கோபத்தை கட்டுப்படுத்துவதே சிறந்ததாக இருக்கிறது என்று விளங்கி அவன் மெதுவாக கோபத்தை அடக்க ஆரம்பித்தான். சில நாட்கள் கழிந்தது. தந்தையிடம் சென்று சொன்னான், இப்போது நான் கோபத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டேன் தந்தையே. அப்போது தந்தை சொன்னார், சரி, இப்போது அந்த மரத்தில் அடித்த ஆணிகளை எல்லாம் எடுத்துவிடு. அவன் எல்லா ஆணிகளையும் எடுத்து விட்டான். பின்னர் தந்தை மரத்தை காட்டி, இது எப்படி இருக்கிறது என்று கேட்டார். அவன் சொன்னான், ஆணிகள் இல்லை, ஆனால் துளைகள் எல்லாம் இருக்கின்றன. அப்போது தந்தையின் கண்களில் கண்ணீர் வந்தது. அவர் மெதுவாக சொன்னார், மகனே, கோபத்தில் பேசும் வார்த்தைகளும் இது போலதான். பிறகு மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயத்தின் தடயம் மனதில் இருக்கும். அந்த நாளிலிருந்து அந்த இளைஞன் ஒரு விஷயத்தை வாழ்க்கை முழுவதும் நினைத்து கொண்டான். கோபம் வந்தால் பேசுவதற்கு முன் சிந்தித்து பேச வேண்டும் என்ற விஷயத்தை விளங்கிக் கொண்டான். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கோபப்படாதே. உண்மையான பலசாலி யார் என்றால் கோபம் வந்தபோது தன்னை கட்டுப்படுத்துகிற மனிதன் தான் உண்மையான பலசாலி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நமக்கு கோபம் வருவது இயல்புதான். ஆனால் அந்த கோபத்தின் போது நாம் கட்டுப்படுத்துவதே உண்மையான பலசாலித்தனம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் வாழக்கூடிய காலங்களில் நமக்கு கோபம் ஏற்பட்டால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி வாழக்கூடிய பாக்கியத்தை, அதே போன்று நம் கோபத்தின் மூலமாக யாரையாவது காயப்படுத்தினால் அவரிடம் போய் சென்று மன்னிப்பு கேட்கக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.